நம்ம மாமும் நாங்களாம் அவங்களோட சிஸ்டர் எல்லாம் வந்து இந்த கனாஃபா அஸ்லி அப்படிங்கிற இந்த கடைக்கு போனோம். இந்த கனாஃபா செய்கிற முறைகளை பார்த்தீங்களா, இங்கே வந்து ஃபேமஸான இந்த ஸ்வீட்டு தான் இந்த கனாஃபா. இது வந்து மீடியம் சைஸ்லேருந்து சின்ன சைஸ்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு வேறு தான் பெருசு. இது பல பல வெரைட்டிகள் இருக்குது. இது பாருங்கள், கடைசியில் இந்த மாதிரி செக்கச்செவேந்து செவந்துடும். அப்படியே நமக்கு ஒரு பிளேட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அது நம்ம பிளேட்டுக்கு வந்து உக்காந்துருச்சு. வாங்க சோச்சிருவோமா. அப்படியே ஸ்பூன் எடுத்து அப்படியே தூக்குறப்ப பாருங்கள், அப்படியே நூல் மாதிரி அப்படியே அந்த சீஸு. நான் வந்து ரொம்ப நாளைக்கு இது சாப்பிட்ருக்கேன் இந்த கடையில் வந்து. ஆனால் இப்போ இடைவெளி கொஞ்சம் தூரத்துலனால கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இப்போ சாப்பிட்றேன். ஆஹாடாடாடாடாடாடாடாடா நண்பா, உங்களெல்லாம் விட்டு சாப்பிட்றேன்ட்டு என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க. வாங்க என்ஜாய் பண்ணுவோம். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் யாராவது சாப்பிட்ருக்கிறீங்கன்ட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கனாஃபாங்கிற ஒரு இது ஸ்வீட்டை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து மத்திய கிழக்கில் வந்து இது ஒரு இனிப்பு. இங்கே அது வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, மெல்லிய நூல்களான மாவை பயன்படுத்தி செய்கிறாங்க. இந்த மாவோட சீஸு, நெய், அதுக்கப்புறம் சீனிப்பாவு இதெல்லாம் சேர்த்து அழகாக செய்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அவர் தட்டில் இந்த சுற்றி செய்கிற முறை. இது தாங்க இந்த கனாஃபாக்கு. ரொம்ப ஜாமான்லாம் கிடையாது. அதாவது சேமியா இருக்குல்ல, சேமியாவில் ரொம்ப மெல்லிசான நூறு மாதிரி உள்ளது தான் அந்த கனாஃபாக்கு. அந்த இடியப்பம் மாதிரி புழிஞ்சு அதை எடுத்து செய்கிறாங்க. இது இந்த இந்த இது வந்து எங்கெங்கே ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டாக்க, இந்த மாதிரி அரபு நாடுகளில் மெயின் ஏரியா வந்து துருக்கி, அதுக்கப்புறம் சிரியா, அதுக்கப்புறம் லெபனானு, ஜோர்டான், பாலஸ்தீன், அப்புறம் மற்றும் எகிப்து, இந்த நாடுகளெல்லாம் செய்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் கனாஃபா செய்கிற முறையில் சிறிய மாறுபாடு இருக்கலாம். ஆனாக்க சுவை எல்லாமே ஒன்று தான். ஒரு சில கனாஃபா நான் பார்த்துருக்குறேன், செக்கச்செவேன்னு இருக்கும். அந்த கேசரி பவுடர் நம்ம சொல்லுவோம்ல, அதை வச்சு செஞ்சுருப்பாங்க. இதை பாருங்கள், இதுக்கு வந்து அதிகமாக வந்து கலர் சேர்க்கலை, அதனால் இது மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இந்த கனாஃபா கூட அப்படியே ஃபிஸ்தக் இருக்குல்ல, அதாவது வந்து ஃபிஸ்தக், அதாவது பவுடர், அந்த ஃபிஸ்தக்கை பவுடர் பண்ணி அதை அப்படியே அழகாக மேலே தூவி விடுவாங்க. இந்த கனாஃபா கூட நம்ம வந்து கஹ்வா, அதாவது காஃபி, இங்கே வந்து அரபில் வந்து கஹ்வான்னு சொல்லுவாங்க, காஃபி, அதையும் சேர்த்து அடித்தோம்டாக்க சொல்லி வேலை இல்லை. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாச்சு. கஹ்வாவும் இருக்குது, கனாஃபாவும் முடிஞ்சிருச்சு. என்னால் சாப்பிட முடியல, பெரிய சைஸ் துண்டு தான். இவ்வளோ ஸ்வீட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம்னாக்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னு கேட்டாக்க நம்ம சாப்பிட்டுட்டோம், இருந்தாலும் இந்த ஸ்வீட்டே வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பிளேட் ஃபுல்லாக வச்சுட்டாப்புல. அதனால் அதை விடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் எப்போ வந்து சாப்பிட போகிறோமோ அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே கஹ்வாவையும் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சு கனாஃபா. தேங்க்யூ மாம், தேங்க்யூ கனாஃபா அஸ்லியே. அந்த மாதிரி சட்டப்படி கிளம்புவோம். ஹாய் நண்பா, சால்மியாவில் நம்ம வந்து ஸ்வீட் கனாஃபான்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அடுத்து முபாரக்கியா சூக்குக்கு வந்திருக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு. மாமா முபாரக்கியாவில் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து அவங்க சொன்னாங்க, நீ போயிட்டு வண்டியை பார்க்கிங்கில் போட்டு நில்லு, நான் கூப்பிட்றப்ப வான்னு சொன்னாங்க. இப்போ நான் வண்டியை பார்க்கிங்கில் போட போகிறேன். போட்டுட்டு அங்கே ஒரு இஞ்சி டீ, அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கள் யாராவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டெலிஃபோன் அடிக்கிறப்ப அந்த வண்டியை எடுத்துகிட்டு இங்கே எப்போ எங்கே நம்ம இறக்கி விட்டோமோ அந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ண வரணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய மக்கள்கள் வந்து லீவுக்கு வந்திருப்பாங்க. அதாவது வந்து டே ஆஃப். இன்றைக்கி வந்து லீவை வந்து கழிக்கிறதுக்கு இந்த முருகாபுங்கிற சிட்டி கொஞ்சம் லீவ் கம்மியாக தான் இருக்கும். அது மாலியாங்கிறது வந்து அங்கே கூட்டம் அல்லும். இதுதான் வந்து முருகாப். இங்கே நம்ம வண்டியை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி டீ ஒன்று அடிச்சுட்டு வருவோம். அதுக்கு அங்கே போய்ட்டு பார்க்கிங்கை போட்டு அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சும்மா கிரிட்டு இன்றைக்கி குட் ஃப்ரைடே முடிச்சிருவோம். ஓகே நண்பா. வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு வண்டியை கீழே இறங்கி பார்த்தாக்கா கூட்டம் அள்ளுது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, அப்படி தான் இருக்கும். அதுவும் சூடெல்லாம் தரிஞ்சு சும்மா குழுன்னு இருக்கு. மக்கள்லாம் வெளியே உட்காந்து இஞ்சி டீயை அப்படியே ரசித்து சுவிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்படியே அந்த கூட்டத்துக்கு உள்ளே நீந்தி போயிட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு சொன்னாக்கா, நம்ம அண்ணன் மோகனண்ணாவை பார்க்க போகிறோம். அங்கே சலூன் கடையில் இருக்கார். அவரை போய் பார்த்துட்டு ஒரு சலாம் ஒன்று போட்டுட்டு கீழே வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம ஊருக்காரங்க யாராவது வந்திருக்காங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுவோம். முதல்ல போயிட்டு மோகனண்ணாக்கு ஒரு சலாத்தை போட்டு வந்துடுவோம். ஏன்னு கேட்டால் அவரை பார்த்து கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு.
கீழே எல்லாம் வந்து பேஸ்மெண்ட்லேயும் சரி, மேலே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சரி, எல்லாம் வந்து கார்மெண்ட்ஸு, அதாவது வந்து துணி கடைகள் தான் நிறைய இருந்துச்சு. வாங்க நம்ம அப்படியே மோகன் அண்ணா கடைக்குள்ளே போவோம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு அம்புடுறதே நம்ம கமல் தான். ஓகே, மோகன் அண்ணா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போவோம். இங்கே அவர் மோகன் அண்ணா காணுமே உள்ளே நிற்கிறாரு, லாஸ்ட்டு கூப்பிடுறாரு. மோகன் போகணும் பிஸியாக இருக்காரு. சிங்கப்பூர் கடைக்கு வந்தோம். இங்கே சிங்கப்பூர் கடையிலலாம் சேலையெல்லாம் அப்படியே சும்மா கலர் கலர் தொங்கிடுச்சு. ஒரு காலத்தில் சேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு பொட்டியிலெல்லாம் ஃபுல் பண்ணிட்டு போனது. இப்போல்லாம் சேலையெல்லாம் யார் கட்டுறா? உள்ளுக்குள்ளே வந்து நைட்டி மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து அபாயா போட்டுடுறாங்க மக்கள்லாம். சேலையெல்லாம் ஒரு இடத்துல வந்து கல்யாணத்தில் கட்டிட்டு நிற்கிறாங்க மக்கள்லாம். இருந்தாலும் வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. சிங்கப்பூர் கடையிலையும் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே நண்பா, எல்லா நண்பர்கள்லாம் பார்த்தாச்சு, டீ குடித்தாச்சு. அப்படியே நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்தோம். மேடம் டெலிஃபோன் அடிச்சுட்டாங்க வர சொல்லி. ஓகே நண்பா, இன்னையோட இந்த இதை சீரியலை நிறைவு பண்ணிக்கிறோம். ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டை, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருக்கேன், ஆண்டவன் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட வேண்டியதான், இல்லை அப்படியே போய் படுக்க வேண்டியதுதான். ஏன்னா டீ எல்லாம் குடிச்சாச்சு, ஒவ்வொரு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்வீட் தின்னோம் சால்மியாவில், மேரத்து கூட போயிட்டு போதும். நைட்டில் ஒரு ஆப்பிள் ஒன்று அடிச்சுட்டு, ஆப்பிள் இருக்குது வீட்டில் ரூமில், ஆப்பிளை சாப்பிட்டு படுத்துருவோம். ஓகே, இதான் லூலு ஹைப்பர் மார்க்கெட் நண்பா. இங்கே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து நிற்க சொன்னாங்க. நம்ம இங்கே வந்து டிராஃபிக்காக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது போல இருக்குது, தெரியுதா? அந்த பள்ளத்தாக்கு மாதிரி உள்ள இடத்துல, அந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் பக்கத்தில் உள்ளது. இங்கே ஏதோ அருவிகளுக்காண்டி ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி நடக்குது. எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஹோட்டலா என்னன்னு தெரியல, ஒரே மியூசிக்கும் பாட்டும் கூத்தமாக இருக்குது. இங்கே தான் இது லூலு ஹைப்பர் மார்க்கெட். இங்கே தான் வரேன்னு சொன்னாங்க, வரல இன்னும். இது நமக்கு வண்டிக்கு முன்னால் வண்டி நிற்கிது, பார்ப்போம் என்னான்னு. குவைத்தோட ஃப்ளாக், அதாவது குவைத்தோட கொடியை பாருங்கள். அந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னால் அந்த மின் விளக்குகளை அப்படியே அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்குது. இந்த மேடம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். மேடம் வந்துட்டாங்க. ஓகே நண்பா, ஹாய் நண்பா. இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம். வந்து வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மணி எத்தனை 10:30 10:30 பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்னத்தை டின்னர் சிண்டாக்கி சாப்பிட்டுட்டு எப்போ படுக்கிறது, அது எப்போ செரிமானம் ஆகுறது, அது நமக்கு சரி வராது. அதனால் ஒரே ஒரு ஆப்பிள் தண்ணியை குடிக்கிறோம். அப்படி இல்லையா, பத்தலையா, ஒரு கப்பு பால் அடிக்கிறோம், அதோடு முடிச்சுக்கிடுவோம். இந்த ஹெவியாக போட்டுட்டு அப்புறமாட்டி மலைப்பாம்பு முழுங்கின மாதிரி முழுங்கிட்டு அதை அப்படியே ஒரே இடத்துல கிடக்குறது நமக்கு சரி வராது. அதனால் ஆப்பிளோட முடிச்சுக்கிடுவோம். குட் நைட் நண்பா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். சேட்டை கூட அப்படியே சேர்ந்துடுங்க, சேட்டை பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். இன்ஷா அல்லாஹ், see you tomorrow.